குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். கோவை புளியங்குளம் விநாயகர் கோவிலில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு அலங்காரம் மற்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் கார்த்திக். அவரிடம் கேட்கலாம். கார்த்திக், வணக்கம். தீபாவளியை முன்னிட்டு கோவிலில் என்ன சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? பக்தர்களின் வருகை எப்படி இருக்கிறது? வணக்கம். கோவை புளியங்குளம் விநாயகர் கோவில் பிரசித்தி பெற்ற ஒரு கோவிலாக காணப்பட்டு வருகிறது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் மற்றும் அலங்காரங்கள் செய்வதற்காக கோவில் நிர்வாகம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. குறிப்பா 16 திரவியங்கள் மூலமாக அபிஷேகங்கள் செய்யப்பட்டு, அதாவது பால், பன்னீர், இளநீர் உள்ளிட்ட 16 வகையான திரவியங்கள் மூலமாக இன்னைக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று மற்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெறுள்ளது. தீபாவளி பண்டிகை அன்னைக்கு காலையில் அவர்கள் வீட்டில் வழக்கம் போல் எண்ணெய் வைத்து குளித்து விட்டு அவர்கள் பெரியோரிடம் ஆசி வாங்கி புத்தாடைகள் அணிந்து கொண்டு அவர்கள் கோவிலுக்கு வருவது வழக்கம். அதன் ஒரு பகுதியாக புலிகுளம் கோவில் ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய வருவார்கள். அதன் ஒரு பகுதியாக இன்று காலை 4 மணி முதலே சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் பூஜைகள் தொடங்கி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் கோவில்ல பாத்தீங்கன்னா இன்றைய தினம் புதிய வாகனங்கள் வாங்குபவர்கள் இங்க சிறப்பு பூஜை செய்துவிட்டு எடுத்து செல்வது வழக்கமாக ஒன்று பார்க்கப்படுகிறது. இதனையொட்டி இங்க கோவில்ல சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்படுவதற்கும் வரக்கூடிய பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகளை கோயில் நிர்வாகம் செய்யப்பட்டுள்ளது. அதே சமயம் மாநகர போலீசார் முக்கிய கோயில்களான மருதமலை மற்றும் ஈசனாரி விநாயகர் கோவில், புலிகுளம் விநாயகர் கோவில் உள்ளிட்ட கோயில்ல பக்தர்கள் எளிதாக சாமி கும்பிட்டு செல்வதற்கான பாதுகாப்பு பணிகளிலும் ஈடுபட்டிருக்கார்கள். தற்போது மாநகரின் பல்வேறு பகுதிகளில் வெடி சத்தம் கேட்க ஆரம்பித்து விட்டது. அவர்களுடைய பண்டிகை கோலாகலமாக கொண்டாடி வருகிறார்கள். தொடர்ந்து பண்டிகையை கொண்டாடிவிட்டு அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுக்கு இனிப்புகள் வழங்கி இந்த தினத்தை அவர்கள் சிறப்பாக கொண்டாடுவார்கள். அதைத் தொடர்ந்து ஒரு சில பண்டிகை என்றாலே இறைச்சி இல்லாமல் கொண்டாட மாட்டார்கள். அப்படிங்கிற போது இறைச்சி கடைகளிலும் காலையிலிருந்தே வரிசையில் நிற்கக்கூடிய காட்சிகளும் அங்கங்கே காணப்பட்டு வருகிறது. கார்த்திக், பக்தர்களின் வருகை அதிகமாக காணப்படும் தீபாவளி தினம் என்பதால் பாதுகாப்பெல்லாம் எப்படி செய்யப்பட்டிருக்கிறது? எவ்வளவு போலீசார் பாதுகாப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள்? நிச்சயமாக கோவை மாநகர் மற்றும் புறநகர் பகுதியில் மட்டும் 2000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டிருக்கார்கள். குறிப்பா கோவில்கள் மற்றும் பொதுமக்கள் கூடும் பகுதிகளில் கூடுதலாக போலீசார் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கார்கள். அது மட்டும் இல்லாமல் பட்டாசு வெடிப்பதற்கான நேரம் குறிப்பிட்ட சூழலால் அதற்காக ரோந்து பணிகளிலும் காவலர்கள் அமர்த்தப்பட்டிருக்கார்கள். அவர்களும் அந்த அனுமதிக்கப்பட்ட நேரங்களில் பட்டாசு வெடிக்க வேண்டும் என்பதால் அவர்கள் அந்த இதை கண்காணிப்பார்கள் என போலீசார் தரப்பில் கூறப்பட்டிருக்கு. கோவில்கள்ல பக்தர்கள் நம்ம விநாயகர் சக்தி போன்ற நாட்கள்ல அதிக லெவல்ல மக்கள் கூடுவார்கள். ஆனால் இந்த பண்டிகை காலங்கள்ல அவர்கள் வீட்டில் முதல்ல சாமி தரிசனம் பண்ணிவிட்டு பின்பு கோவில்களுக்கு வருவார்கள். அப்படி இருக்கும்போது பெரிய அளவுல கூட்டம் இருக்காத சூழல்ல அவர்களை ஒழுங்குபடுத்தி அந்த சாமி தரிசனம் செய்வதற்கான பணிகளையும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக காவலர்கள் பணியில் அமர்த்தப்பட்டிருப்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் மழை பெய்து வரும் சூழல்ல கோவையில நிலவரம் எப்படி இருக்கிறது? பட்டாசு வெடிப்பதெல்லாம் எப்படி இருக்கிறது? அது தொடர்பாக முழு தகவலை சொல்லுங்க. நிச்சயமாக கோவைக்கு இன்றைய தினம் ஆரஞ்சு அலர்ட் கொடுக்கப்பட்டிருந்தாங்க. அது மிக கனமழை வரும் என்று ஒரு அறிவுறுத்தல் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு கொடுக்கப்பட்டிருந்தது. நேற்று பாத்தீங்கன்னா நேற்று ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. இன்று காலையிலிருந்து தற்போது வரைக்கும் மழை மாநகர் பகுதியில் தொடங்கவில்லை. ஆனா மேகமூட்டமாக தான் காணப்படுகிறது. மழை வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் இருந்த போதிலும் மக்கள் அவங்களுடைய பண்டிகையை கொண்டாடுவதற்காக காலையிலிருந்தே ஆங்காங்கே பட்டாசு வெடித்துக் கொண்டு குறிப்பா இது போன்ற பிரசித்தி பெற்ற கோவில் தலங்கள்ல அவங்க அந்த சாமி தரிசனம் செய்வதற்காக வருகை தந்திருக்கார்கள். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு கோவில்களில் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று வரும் நிலையில் பக்தர்களுக்கு ஏதுவாக கோவில் நிர்வாகம் சார்பில் என்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது கார்த்திக்?
நிச்சயமாக இன்று தீபாவளி பண்டிகை என்பதனால பக்தர்கள் வந்து அவர்களுடைய இஷ்ட தெய்வமான சாமிகளை வந்து அவங்க சாமி தரிசனம் செய்வதற்காக இன்று முன்கூட்டியே வந்து அவர்கள் வந்து அந்த கோயில்ல வந்து பல்வேறு சிறப்பு பூஜைகள் அலங்காரங்கள் செய்வதற்கு திட்டமிட்டிருந்தாங்க. அதன் ஒரு பகுதியாக தான் இன்று வந்து அதிகாலையே 4 மணிக்கு வந்து 16 வகையான திரவியங்கள் மூலமாக பூஜை மற்றும் அபிஷேகம் செய்வதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. தொடர்ந்து வந்து மலர் அபிஷேகம் மற்றும் பழங்களான அபிஷேகம் போன்று இன்று விநாயகர் கோயில்ல வந்து சிறப்பான ஏற்பாடுகளை வந்து கோவில் நிர்வாகம் சார்பில் செஞ்சிருந்தாங்க. மாநகர போலீசார் மற்றும் அவர்கள் வந்து இந்த கோயிலுக்கு எளிதாக அவர்கள் வந்து சாமி தரிசனம் செய்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு செல்வதற்கான போக்குவரத்து பாதிப்பு ஏற்படாமலும் வரக்கூடிய பக்தர்கள் வாகனங்களை சரியான பகுதியில் நிறுத்திவிட்டு அங்கு சாமி தரிசனம் செய்துவிட்டு செல்வதற்கான பாதுகாப்பு பணியில போலீசார் ஈடுபட்டிருக்காங்க. கோவிலுக்கு காலையிலிருந்தே பக்தர்கள் வந்து தற்போது வர தொடங்கியிருக்கார்கள். இன்னும் நேரம் செல்ல செல்ல பக்தர்களின் எண்ணிக்கை வந்து அதிகமாக காணப்படும். தீபாவளி பண்டிகை என்றாலே ஒரு பக்கம் இனிப்புகள் பட்டாசு இருக்கும் பட்சத்துல ஒரு சில பேர் புதிய வாகனங்கள் வந்து வாங்குவாங்க. அப்படி வாங்கும்போது கோவையில வந்து பாத்தீங்கன்னா இந்த புலியகுளம் விநாயகர் கோயில்ல தான் வந்து அந்த புதிய வாகனங்களுக்கான பூஜைகள் வந்து செய்து அவர்கள் வந்து அவங்க இல்லத்துக்கு வந்து எடுத்து செல்வார்கள். அப்படி வந்து அவர்கள் இன்று வந்து கொண்டு வரக்கூடிய அந்த வாகனங்களுக்கு வந்து சிறப்பான பூஜை செய்து அவர்களிடம் வந்து அந்த வாகனத்துடைய சாவி ஒப்படைக்கும் பணியை வந்து இங்க இருக்கக்கூடிய கோவில் பூசாரிகள் செய்வார்கள். அதன் ஒரு பகுதியாக அதற்கான ஏற்பாடுகளும் வந்து செய்திருக்கார்கள். அது மட்டும் இல்லாமல் தீபாவளி பண்டிகைக்கு சில பேர் வந்து அவர்களுடைய வேண்டுதல்கள் வந்து வைத்திருப்பார்கள். அந்த வேண்டுதலை நிறைவேற்றுவதற்காகவும் பக்தர்கள் வந்து வருகை தருவார்கள். அது மட்டும் இல்லாமல் தல தீபாவளி கொண்டாடக்கூடிய புதுமண தம்பதிகள் வந்து இந்த கோயிலுக்கு வந்து சாமி தரிசனம் செய்வதற்கு வரக்கூடிய காட்சிகளும் காணப்படுகிறது. அவர்களும் வந்து இன்றைய தினம் வந்து இங்க இருக்கக்கூடிய கோயில்களில் வந்து சாமி தரிசனம் செய்துவிட்டு பின்னர் அவர் குடும்பத்தினர் வந்து இந்த தீபாவளி பண்டிகை கொண்டாடுவார்கள். ஒரு பக்கம் கோவில் நிர்வாகம் இந்த தீபாவளி பண்டிகையை சிறப்பாக கொண்டாடுவதற்கு காலை 4 மணியிலிருந்தே சிறப்பு அபிஷேகம் மற்றும் பூஜைகள் வந்து செய்து வருகிறார்கள். அதே சமயம் மாநகர போலீசார் மாநகரின் பல்வேறு முக்கிய பகுதிகளில் போலீசார் வந்து பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டிருக்கார்கள். அது மட்டும் இல்லாமல் பக்தர்கள் வந்து தங்களுடைய இஷ்ட தெய்வமான பிடித்தமான கோயில்களுக்கு சென்று அவர்கள் சாமி தரிசனம் செய்வதற்கு பார்க்கப்படுகிறது. அதன் ஒரு பகுதியாக தான் புலியகுளம் கோயிலில் பக்தர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது புலியங்குளம் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் என்ன தெரிவிக்கிறார்கள் கார்த்திக்? தீபாவளி பண்டிகை வந்து அவர்களுக்கு மிக முக்கியமான பண்டிகை. அதாவது பொங்கல் பண்டிகை நம்ம எந்த அளவுக்கு கொண்டாடுகிறோமோ அதை வந்து இந்த மாநகர் பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா இந்த தீபாவளி பண்டிகை வந்து கொண்டாடப்படும் பண்டிகையாக இருக்கு. குறிப்பா முதல்ல வந்து நம்ம இந்த பண்டிகையை வந்து நம்ம தெய்வத்துடன் தான் நம்ம தொடங்குவோம். அப்படிதான் வந்து இந்த கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் முதல்ல நாங்க இங்க சாமி தரிசனம் செய்துவிட்டு இதன் பின்பு நாங்க வீட்டுக்கு சென்று எங்களுடைய வாங்கி வைத்த பட்டாசுகள்லாம் வெடித்து கொண்டு பின்பு வாங்கிய இனிப்புகள் வந்து அனைவருடன் வந்து பகிர்ந்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்களிடம் வந்து பகிர்ந்து கொண்டு மற்றும் நண்பர்கள் வீட்டுக்கு கொடுப்பது, இவர்கள் நண்பர்கள் வீட்டுக்கு செல்வது, இது போன்ற இன்று தீபாவளியை வந்து திட்டமிட்டிருப்பதாகவும் அதே சமயம் அந்த இன்றைய தினம் வந்து பாத்தீங்கன்னா கோவில் வந்து முக்கியமான பகுதிகளுக்கு சென்று பார்ப்பதற்காகவும் இருப்பதாகவும் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம முதல் தீபாவளியில முதல் நாளா முதல் செயலா வந்து கோவிலுக்கு வருவது மிக மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் தருவதாகவும் பக்தர்கள் வந்து தெரிவிக்கக்கூடிய கருத்துக்கள் நம்மளால பார்க்க முடிகிறது. அவ்வாறாகத்தான் அந்த கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுடைய சொல்களாக காணப்படுகிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி கார்த்திக். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பல்வேறு கோவில்களிலும் பக்தர்கள் சிறப்பு வழிபாடு நடத்தி வருகிறார்கள். சுவாமிக்கு சிறப்பு அலங்காரங்கள் நடைபெற்று வருகிறது. அது தொடர்பான காட்சிகளையும் நாம் தற்போது பார்த்து வருகிறோம். சிறப்பு அபிஷேகங்கள் ஆராதனைகள் நடைபெற்று வருகிறது. அதிகாலை முதலே பக்தர்கள் கோவிலுக்கு வர தொடங்கி இருக்கிறார்கள். புதுமண தம்பதியினர் பட்டாசு வெடிக்கக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு மழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தாலும் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வந்தாலும் புதுமண தம்பதிகளும் சரி பொதுமக்களும் சரி பட்டாசுகளை வெடித்து வருகிறார்கள். அது தொடர்பான காட்சிகளை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். பக்தர்கள் காலை முதலே கோவில்களுக்கு சென்று சிறப்பு வழிபாடுகளும் செய்து வருகிறார்கள்.
குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.